இப்ப 3 பேருக்கு எவ்வளவு கட்டணும்? 3 லேக் கிட்ட வரும் மேம். இருங்க, உங்களுக்கு ஒரு மாசத்துல 3 லட்சம் சம்பாதிக்க முடியுமா? ஒரு மாசத்துல 3 லட்சம் சம்பாதிக்க முடியாதா மேடம்? ஆனா ரெடி பண்ணல மேடம். ரெடி பண்ணி அனுப்ப முடியுமா? இல்ல நான் வந்துரும் மேடம். அதுக்குள்ள நான் வந்து சரி ஃபைனல். நீங்க எவ்வளவு நாள் இருங்க, நீங்க எவ்வளவு நாள்ல வருவீங்க மேடம்? நான் மேக்ஸிமம் இன்ஷாஅல்லாஹ் ஒரு 25 டேஸ் இல்ல ஒரு 20 சரி, டேஸ்ல. நீங்க 25 டேஸ்ல வரலன்னா 30 நாள் பாப்பாவ 31வது நாள் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா. எஃப்ஆர்ஓல இருந்து மெயில் வந்துகிட்டே இருக்கு மேம். ஏன்னா அவங்க இருங்க ஒரு நிமிஷம் மேடம். இதுக்கு நான் அக்செப்ட் பண்றேன். ஓகே, இதுக்கு நான் ஒத்துக்கறேன். 31வது நாள் நீங்க போய் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க மேம். எஃப்ஆர்ஓல அலோ பண்ணனும் இல்லையா? ஏன்னா நான் போயிட்டு 10 டேஸ் தான் ஆகுது. இப்பயுமே போன வாரத்துல நான் கூட சென்னைக்கு வந்துட்டு போனேன். எஃப்ஆர்ஓல வேணா மலேசியா எம்பசில வேணாலும் கேளுங்க. இந்த மாதிரி எனக்கு மெயில். சரிம்மா, அடுத்த விஷயம் சொல்லுங்க. என்ன எனக்கு மெயில் அனுப்புனாங்க. ஏன் இன்னும் உங்களோட 3வது அப்ளிகேஷன் ஏன் நீங்க அப்ளை பண்ணலன்னு. அதுக்கு தான் நான் வந்து நேராவே வந்து சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி என் பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லுதுன்னு. அப்பதான் அவங்க சொன்னாங்க வரமாட்டேன்னு சொன்னாலுமே நீங்க விட்டுட்டு போக முடியாது. சரி, அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு போடுறதுக்கு காசு வேண்டாம்ல? காசு அதுக்கு தான் நான் சொல்றேன். என்கிட்ட பாஸ்போர்ட் என் பொண்ணு அனுப்புங்க. நான் மலேசியா எம்பாசில போயிட்டு நியூ பாஸ்போர்ட் எடுத்து அப்ளிகேஷன் போறேன். வெரிஃபிகேஷன்லாம் பண்றதுக்கு எப்படி 1 மந்த் ஆயிடும். கரெக்ட், அப்படி பண்ணிடுங்க. இப்போ அவங்க போய் ஃபைன் கட்டலன்னு சொல்லிட்டா நம்ம திரும்பி அங்க போய் எதுவுமே பேச முடியாதுங்கிறது. என்கிட்ட ஃபைன் கட்டறதுக்கு காசு எங்க இருக்கு? ஃபைன் கட்டலன்னு சொல்றானே. சரிம்மா, அது வரைக்கும் அந்த பேப்பர் ப்ராசஸ் ஆகட்டுமா? பேப்பர் ப்ராசஸ் ஆகட்டும். நான் எங்க 2 பேத்துக்குமே போட்டதே 6 மாசம் ஆயிட்டுமே. போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சு ஸ்கூல்ல டிசி வாங்கி கொடுத்து இதெல்லாம் முடிக்கிறதுக்கே 6 மாசம் ஆயிட்டு. பாஸ்போர்ட் தான் நீங்க வச்சிட்டு கொடுக்க மாட்டேன்றீங்களா? பாஸ்போர்ட் எல்லாம் இல்லாம தான் நீ ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருக்கியா? ஜெராக்ஸ் காப்பி எப்படிமா வந்துச்சு? நான் அதை கேக்குறேன். போலீஸ் ஸ்டேஷன்லயும் நான் அதான் கேட்டேன். நாங்க நிக்கா பண்றதுக்கு போனோமா, அப்ப கிரீன் கலர்ல அங்க பள்ளிவாசல்ல கேட்டாங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி எடுத்ததை எடுத்தாங்களாம். பெண்ணா டாக்டர் நீங்க வேணா பாத்துட்டு சொல்லுங்க. அது புதுசா பழசா நீங்க பாத்துட்டு சொல்லுங்க. அவ்வளவு போய் பேசுறாங்க மேம். யார்கிட்ட இருக்கு பாஸ்போர்ட்? பாஸ்போர்ட் என்கிட்ட சொல்லி முன்ன கம்ப்ளைன்ட் கொடுத்தாங்க. 2 பேர் பாஸ்போர்ட்டையும் நான் ஒப்படைச்சிட்டேன். இது போலீஸ்லயும் போய் சொல்லிருச்சு. திடீர்னு வந்து இப்ப என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லன்னு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கு மேடம். எப்படி ஜெராக்ஸ் காப்பி எடுத்தாங்க? இருங்க மேம், இருந்தா எதுக்கு இவங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் நான் எதுக்கு வரணும்? நீ ஏன் இதுக்கு வரைக்கும் நீ வரல? நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்னா பிள்ளைங்க நான் ஒப்படைக்கலன்னு சொன்னேன், அதனால வந்திருக்கப்ப. பிள்ளைங்க நீங்க எப்படி ஒப்படைக்காம இருக்க முடியும்? உங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருப்பல. ஆக்சுவலி எனக்கு இப்ப பாஸ்போர்ட் முக்கியமா. பாஸ்போர்ட் இருந்தா தான் நான் அப்ளிகேஷனே போட முடியும். அப்ளிகேஷன்லாம் போட்டுட்டு எனக்கு பிள்ளை எப்படி கூட்டிட்டு போறேன்னு எனக்கு தெரியும் மேம். பாஸ்போர்ட் உங்ககிட்ட இல்லையா? இல்ல மேடம், நான் போய் பேசுறாங்க மேம். நீங்க போய் பேசுறாங்க மேடம். இந்த பிள்ளையோட பாஸ்போர்ட் ஒப்படைச்சிட்டனால நான் எழுதி கொடுத்துச்சு. பாஸ்போர்ட் ஒப்படைச்சிட்டாங்கன்னு கடதானே கொடுத்தீங்க. பெருசா நீங்க என்ன சொன்னா உங்க கையில பேசாதீங்க. நான் எடுத்து நான் என்ன பண்ண போறேன்? பாஸ்போர்ட் வச்சு நான் என்ன நீங்க இது நீங்க சொல்லுவீங்கனே சொன்னிச்சு. அதுவே என்கிட்ட சொல்லிச்சு. அத்தம்மா பாஸ்போர்ட்ட காணோம்னு சொல்லிடுவாங்களாமான்னு. கூப்பிட்டு வேணா கேளுங்க. சத்தியமா அந்த மாதிரி இவ்வளவு போய் பேசுறாங்க. பிள்ளைங்கள்ட்ட நான் அந்த மாதிரி சரி, இப்ப பாஸ்போர்ட் இல்லன்னா புது பாஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணனும்? நான் போய் அப்ளிகேஷன் போடணும். அது எப்படி போட முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பர்த் சர்டிபிகேட், பாஸ்போர்ட், மலேசியாவோட ஆதார் கார்டு எல்லாமே இவங்க கிட்ட தான். நீ என் பேர்ல பழி போடணும்னு நினைச்சேன். என்ன பண்ணுவானே தெரியாது. என்ன வேணாலும் செய்வ. என்னாச்சு? நீ நீ கரெக்டா நடந்தியா? என்ன பேசுறா பாரா? நான் நான் தப்பா பேசல. நான் மலேசியால வேலை போய் சொல்லிட்டேன்.